ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இப்போ நம்ம வீடியோ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். புரிஞ்சிச்சு. இப்போது வெங்காயம் அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இது லைட் ப்ரௌனாக ஆரம்பிக்கும். இப்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூனு சால்ட் போட்டு வதக்கலாம். சீக்கிரமாக வதங்கணும். கொஞ்சம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் இப்படி லைட்டாக ரெட்டாக வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி நான் 1/4 கிலோ நெத்திலி மீன் எடுத்துக்கிறேன். பார்த்தாக்கா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. நான் 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கேன். இது நல்லா வந்துச்சு. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு ஒன்று 2 3 4 எல்லாம் கலந்த மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூனு வரமிளகாய் போட்டு நல்லா கலர். ஒரு உருண்டை புளி கரைசல் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை வடிகட்டி இதில் ஊற்ற வேண்டியது. இப்போ நான் எல்லா புளி கரைசலும் எல்லாம் கலந்த மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே நான் 1 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன். இது உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்பு என்ன பண்ணணும், நான் தேவையான அளவு பார்த்து எங்களுக்கு அளவாக ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மீன் போடும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடணும். போனதுக்கு பிறகு நல்லா கொதிச்சோன்னா குடிச்சு பார்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, சப்போஸ் உப்பு பத்தலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மீனை போடணும். வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மீனை போட்டுட்டேன். நான் மீன் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் நல்ல ஒரு கொதி வந்ததுன்னா மீன் வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடும். மீன் கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் மீன் எடுத்து காமிக்கிறேன். அதை பார்த்தோன்னே அப்புறம் சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா தெரியும்.
கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ சதையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ சுவையான நெத்திலி மீன் குழம்பு இஸ் ரெடி. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தலையை நம்ம தூவி விடலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் சேனல் ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.